என் வீட்டுல கேட்காம நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. என் வீட்டுல கேட்டுட்டு தான் இந்த முடிவே எடுத்தேன்னு சஞ்சய் அவரு என்ன சொல்லியிருக்காரு? நடிகரும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான விஜய் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவரு பெற்றோர் விஜய் மற்றும் சங்கீதா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாலுமே ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது நான் சினிமாவுல வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அவங்களோட ஆதரவும் அவங்க சொல்ற விஷயங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுத்துட்டு தான் சினிமாவுக்குள்ள நான் காலை எடுத்து வச்சேன். இந்த சினிமா அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயம். அத நான் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஆலோசனை பண்ணங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்பா கூடயே பேச மாட்டாரு, அப்பா விட்டு பிரிஞ்சிருக்காரு, பையனுக்கு அப்பாவை பிடிக்கல, இப்படி எத்தனையோ விஷயங்களை பரப்பி விட்டாலுமே அப்பா இல்லாம எதுவுமே இல்ல, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. தன்னோட எதிர்காலத்துக்காக திரைத்துறையை தேர்வு செஞ்சப்ப பெற்றோர் அனுமதி அழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்குள்ள வந்தேன். அது என்ன ரொம்ப ஊக்கப்படுத்துச்சு. தன்னோட இந்த சினிமா பயண தொடக்கத்துல பெற்றோர் மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகோட முன்னணி நடிகர்களான விஜய் சேதுபதி அவரும் சூர்யா அவரும் தன்னை தனிப்பட்ட முறையில பெரிதும் ஊக்கப்படுத்தியதா ஜேசன் சஞ்சய் அவரு ஒரு நேர்காணல்ல ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் கொடுத்த ஆதரவுலையும் உன்னால முடியும்னு சொன்ன அந்த தன்னம்பிக்கையில இருந்தா நான் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணேன்னு அவர் சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பாராட்ட பெற்றிருக்கு. சஞ்சய் அவருடைய அடுத்த படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படம் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற பெரிய கேள்வியும் இருக்கு. இவரு ஹீரோவா நடிப்பாரு அப்படின்லாம் செய்திகள் வந்தது எல்லாமே வதந்தியா மாறி இருக்கு. அடுத்து இந்த படம் இயக்கத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரு ஹீரோவா நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.